கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் ஃபிலிமை தான் பார்க்க போறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நடந்து போயிட்டு இருக்கா. அவளோட மனசுக்குள்ள என்னோட ரிலேட்டிவ்ஸ் எப்ப பாரு என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறா. அவளோட ரிலேட்டிவ்ஸா ஹீரோயினை பார்த்து இவளை பாக்குறதுக்கு செம்ம அசிங்கமா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை செம்மையா அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எல்லாருமே ஹீரோயினை சுத்தி நின்னு இவளை பாக்குறதுக்கு தவக்கல மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவளை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஹீரோயினா நான் என்ன மாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு செம்ம பக்காவா கிளம்புறா. அதனாலேயே ஹீரோயின் ஒரு டிசிப்ளின் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்பதான் அவளால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பழக முடியும்னு சொல்லி, அதனால ஹீரோயின் அந்த ஸ்கூலுக்கு ஜாயின் பண்றதுக்காண்டி வேற ஒரு ஊருக்கு வரா. அந்த ஸ்கூலுக்கு போய் பார்த்தா சென்னு ஒருத்தன் ஒரு பையனை போட்டு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கான். அதை ஹீரோயினா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கா. என்ன இவன் இவ்வளவு மோசமா கத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சண்டை எல்லாத்தையுமே டுவான்ற ஒரு பையனுமே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினா அவன் இப்படி கத்திட்டு இருக்கத நான் பார்த்துட்டே இருக்க கூடாது, நான் எப்படியாச்சும் இதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு நிறுத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. சென்னை பார்த்து ஹீரோயினா உன்னை விட வீக்கான பர்சன் கிட்ட நீ இப்படி சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லும் போது சென்னை அவளை பார்த்து அவன் நீ யாருன்னு சொல்லி கோவமா கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா நான் இங்க புதுசா ஜாயின் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லும் போது அந்த சென் கிட்ட அடி வாங்கின பையன் அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். அந்த பையனை சென் பிடிக்கலான்னு போகும்போது அதுக்குள்ள சென்னை ஹீரோயின் பிடிக்க அவனோட ட்ரெஸ் கிழிஞ்சு போயிடுது. அதை பார்த்து ஹீரோயினா போச்சுடா செத்தோன்னு சொல்லி நினைக்கிறா. அவனா ஹீரோயின் கிட்ட போக ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு இருக்கா. அவன் ஹீரோயினை பார்த்து இப்ப நீ என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அவன் கிட்ட சாரி கேட்டுட்டு ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும் போது ஆனா அவனா ஹீரோயின் அங்கிருந்து போக விடாம பண்ணிடுறான். சட்டுன்னு அவனா ஹீரோயினை பிடிச்சு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. அவளை அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு நீ என்ன பண்றான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. சென்னா ஹீரோயினை பார்த்து இன்னில இருந்து நான் என்ன சொன்னாலும் அதை நீ செய்யணும்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கிருந்து போறான். நெக்ஸ்ட் டே சென்னா எல்லாருக்கும் முன்னாடியும், அதாவது அவனோட ஜூனியர்ஸுக்கு முன்னாடி இன்ட்ரோ தரான். நான் தான் உங்களோட ட்ரெயினி, இங்க யாரு தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்குதுன்றான். அதுக்கப்புறம் அவனா ஹீரோயினை கூப்பிட்டு இனிமேட்டு நான் சொல்ற வேலை எல்லாத்தையுமே இவ தான் பண்ண போறான்னு சொல்லிட்டு அவகிட்ட எல்லாரும் முன்னாடியுமே இன்ட்ரோ தர சொல்றான். அவங்க முன்னாடி ஹீரோயினுமே அவளை பத்தி சொல்ல வர்றதுக்குள்ள சென்னா சரி சரி போங்க போங்க காத்து வரட்டும் எல்லாரும் கிளாஸுக்கு போங்கன்னு சொல்லிட்டு செம்மையான பல்ப கொடுத்துறான் ஹீரோயினுக்கு. அவளோட மைண்ட் வாய்ஸா நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானே இருந்தேன்னு சொல்லி நினைச்சிருப்பா. அதுக்கப்புறம் சென்னா ஹீரோயினா அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறான். அந்த ரூமுக்குள்ள ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அவன் அந்த டோரை சாத்திட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நீ எல்லாரும் முன்னாடியுமே நான் அசிங்கப்படுத்திட்ட, இந்த 3 மாசமும் நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும்ன்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினா நம்ம எங்க வந்து மாட்டிருக்கோம்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கப்போ அவளுக்கு சென்னு அவளை கிஸ் பண்ணது ஞாபகம் வர ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. சென்னும் அவனோட ஃப்ரெண்டு துவானும் பேசிட்டு இருக்கப்போ சென்னா நான் அவளை கண்டிப்பா மன்னிக்கவே போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பத்தி செம காண்டா பேசிட்டு இருக்கான். துவானா அவனை பார்த்து நீ இப்பெல்லாம் அவளை பத்தி தான் பேசுற, அவளை பத்தி தான் திங்க் பண்ற, நீ இப்பெல்லாம் இருக்க மாட்டியே, ஏதோ இடிக்குதேன்னு சொல்லி கிண்டல் பண்ண. அதுக்கு சென்னா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோயினா தூங்க போலான்னு பார்க்கும்போது அவளோட ஆசைகள் எல்லாத்தையுமே ஒரு கர்ச்சீஃப் மாதிரி துணியில எழுதி வச்சிருப்பா. அதை பார்த்துட்டு இருக்கா. அவளா இந்த ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றலான்ற ஒரு ஆசையில தான் இங்க வந்த, ஆனா இங்க வந்து இப்படி ஒருத்தன் கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி செம்மையா புலம்பிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே சென்னும் துவானும் பேசிட்டே வராங்க. சென்னா துவானை பார்த்து இப்பெல்லாம் நீ ரொம்பவே ஹேண்ட்ஸம் ஆயிட்டா போல இருக்கு, பாரு பொண்ணுங்க கூட்டம் அல மோதுதுன்றான். அதுக்கு துவானா அட பைத்தியக்காரா, அவங்க என்ன பார்க்கல உன்னதான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்படியே 2 பேருமே பேசிக்கிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் சென்னு துவானும் கிளாஸ்ல போய் உட்கார்றாங்க. அங்க ஹீரோயின் ஆடிய செஞ்சு வரா. அவளை பார்த்து சென் பேசுறப்போ ஹீரோயின் அவனை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவ மைண்ட் வாய்ஸா ஆத்தாடி இவன் இங்க இருக்கான்னு தெரிஞ்சா இந்த பக்கமே தலை வச்சு படுத்திருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா சென்னா ஹீரோனோட டேபிள உதையிறது அது இதுன்னு சொல்லிட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோன் அவ ஆசைகளை எழுதின அந்த கர்ச்சீஃபை பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்த சென்னா அதை புடுங்கிக்கிறான். ஹீரோன் அதை குடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஆனா சென்னா அதை கசக்கி தூக்கி போட்டுறான். ஹீரோனுக்கு அது ரொம்பவே சோகமாயிடுது. ஹீரோன் அதை ரொம்பவே சோகமா தேடிட்டு இருக்கா. அங்க வந்த டுவானா இததான் நீ தேடிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோன் பக்கத்துல நடந்து வரான். ஹீரோன் அவனையே பேனு பார்த்துட்டு இருக்கா. அவகிட்ட துவான் அந்த கர்ச்சீஃபை கொடுத்துட்டு சென்னு கிட்ட நேத்து நடந்துகிட்டதுக்கு
ரொம்பவே சாரின்னு சொல்லிட்டு சென்னுக்கு பதிலா அவன் சாரி கேட்டுட்டு இருக்கான். துவானா ஹீரோயின் கிட்ட சென்னனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் மோசமானவன் இல்லன்றான். அதுக்கப்புறம் அவகிட்ட நான் இந்த கர்ச்சீஃபை பார்த்தேன், இந்த கர்ச்சீஃப்ல பார்க்கும்போது உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு தெரியுது, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கலாமான்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. துவான் சொன்னதை கேட்ட ஹீரோயினா அச்சிச்சோ வெக்கமா வருதேன்னு சொல்லி வெக்கப்பட்டுக்கிட்டே போறப்போ அதை பார்த்த சென்னா என்ன ஓவர் குஷில இருக்கா, இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவனை பார்த்து ஹீரோயினா நான் உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு சாரின்னு சொல்ல அதுக்கு சென்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது, நீ என்ன அசிங்கப்படுத்தினதுக்காண்டி நீ என்னோட வேலைக்காரி தான், என்னோட வெப்பன்ஸை போய் கிளீன் பண்ணுன்றான். அவனை திட்டிக்கிட்டே ஹீரோயின் வேலையை பார்த்துட்டு இருக்கப்போ அங்க சென் வர ஹீரோயினா நான் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டேன் போலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு சென்னா என்ன வேலையை பார்த்தா, இங்க பாரு ஒரே தூசியா இருக்குன்னு சொல்லிட்டு அவளை செம்மையா திட்டிட்டு இருக்கான். ஹீரோயினும் வேற வழி இல்லாம அவனை திட்டிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஒரு வழியா அவ எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அப்பாடா சந்தோஷம்னு சொல்லி நினைக்கிறப்போ சென்னை அங்க வந்து இன்னும் உன்னோட வேலை முடியலன்றான். அவகிட்ட சென்னா இந்த ஸ்கூலோட அனிவர்சரி வருது, அதுக்காண்டி எங்க மாஸ்டரோட போட்டோ எங்கேயாச்சும் இருக்கும், அதை எடுத்து வந்து இந்த சுவத்துல மாட்டி விடுன்றான். அந்த போட்டோவை பத்தி ஹீரோன் ஒவ்வொருத்தையா கேட்டுட்டு இருக்கான், யாருமே தெரியலன்றாங்க. லாஸ்ட்ல ஒரு கியூட்டான பொண்ணு அங்க வரா, அவகிட்ட கேட்கும் போது அவளா ஹீரோயினா வான்னு சொல்லி கூட்டிட்டு போறா. அந்த கியூட் பொண்ணு ஹீரோயின ஒரு ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிட்டு போறா, இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும், நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த போட்டோவை தேடிட்டு இருக்காங்க. அந்த கியூட் பொண்ணா ஹீரோயின் கிட்ட இதை யாரு உன்னை தேட சொன்னான்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா சென் தான் சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கியூட் பொண்ணா ஹீரோயினை பார்த்து சென் உன்கிட்ட க்ளோஸா இருக்கான் போல இருக்கு, ஏன்னா அவன் பொண்ணு கிட்ட பேசியே நான் பார்த்ததில்லன்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியல. ஒரு வழியா அந்த போட்டோவை தேடி எடுத்து அந்த சுவத்திலையுமே மாட்டி விட்டுறாங்க. ஹீரோயின் அந்த கியூட் பொண்ணு கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அவளுக்கு தேங்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த கியூட் பொண்ணு அங்கிருந்து கிளம்புறப்போ ஹீரோயின் அவளை கூப்பிட்டுட்டு நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவளுமே ஓகேன்னு சொல்லி சம்மதிச்சிடுறா. ஒரு வழியா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது சென்னை அவளை தடுத்து அகைன் போய் ஃப்ளோர் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். வேலை சொல்லியே சாவடிக்கிறான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கப்போ அங்க துவான் வந்து அவனோட கையை ஹீரோயின் கொடுக்க ஹீரோயின் அதை பிடிக்கிறேன்ற பேர்ல அவன் மேலேயே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் துவானா அவளை பார்த்து நீ ரொம்ப கியூட்டா இருக்கன்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோயினும் வெக்கப்படுறா. அதுக்கப்புறம் அம்மனா ஹீரோயின் கிட்ட நம்ம நாளைக்கு வெளியில போலான்னு சொல்லி கூப்பிடுறப்போ அதுக்கு ஹீரோயினுமே சம்மதிக்கிறா. நம்ம ஹீரோயின் அவளோட விஷ் லிஸ்ட்ல எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு சொல்லி எழுதி வச்சிருப்பா, இப்ப அவளுக்கு அது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு செம்மையா சந்தோஷப்படுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயினா துவானுக்காண்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க துவானுமே வர ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கிருந்து வெளியில கிளம்பி போறாங்க. அதை பார்த்து அந்த கியூட் பொண்ணும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. துவானும் ஹீரோயினும் பேசிட்டே போறப்போ ஹீரோயின் வலிக்கு விழ போயிடுறா. அவளை துவானா தாங்கி பிடிச்சிக்கிறான். ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அங்க வந்த சென்னா இத பார்த்துட்டு செம்மையா காண்டாய் போய் நிக்கிறான். அதுக்கப்புறம் துவானா ஹீரோயின் கிட்ட நம்ம சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபுட் எல்லாம் வாங்கி கொடுத்து அதை அவளுக்கு ஊட்டி வேற விட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு போறாங்க. அங்க ஹீரோயினா ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் துவானா அவளுக்கு ஒரு கிளிப்ப வாங்கி வந்து அதை அவ தலையில மாட்டி விடுறான். அதுக்கப்புறம் துவானா ஹீரோயின் கிட்ட இந்த ட்ரெஸ்ஸ நீயே வாங்கிக்கோ, நான் அதுக்கு பே பண்றேன்னு சொல்லும் போது ஹீரோயின் அவ மனசுக்குள்ள நான் இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவேனோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. துவானா ஹீரோயின் கிட்ட நீ இங்கே இரு, நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு போறான். அங்க சென் வர ஹீரோயினா அவனை பார்த்து நீ என்ன இங்கன்னு சொல்லி ஷாக் ஆகி போய் கேக்குறா. சென் கோபத்துல ஹீரோயினுக்கு துவான் வாங்கி கொடுத்த அந்த கிளிப்ப எடுத்து கீழே போட்டு உடைச்சிட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு சென்னும் அவனோட ஃப்ரெண்டு துவானும் உட்கார்ந்து இருக்காங்க. துவானா சென்னை பார்த்து நீ ஹீரோயினா ரொம்பவே கேர் பண்ற போல இருக்கு, இன்னைக்கு நீ அவ பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தத நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு சென்னா அதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ஸ்ன்றான். அதுக்கப்புறம் துவானா அவன் கிட்ட வந்து நம்ம ஒரு கேம் ஆடலாமா, ஹீரோயினா யாரு ஃபர்ஸ்ட் லவ் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலான்றான். இங்க ஹீரோயினா நம்மளோட ஆசை எல்லாமே நிறைவேறிச்சு, ஆனா ரெண்டு ஆசை தான் நிறைவேறல. அதை நிறைவேறாம இருக்கிறதுக்கு காரணம் சென்னா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவன் பண்ணது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. சென்னா அவளை டார்ச்சர் பண்ண எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம நினைச்சு பாக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியில வர்றப்போ அங்க துவானுமே வரான். துவானா அவ கிட்ட வந்து உன்னோட ஆசையில ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு சொல்லி எழுதி இருக்க, அது கண்டிப்பா நானா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க சென்னுமே வந்து அவ எனக்கானவன்னு சொல்லிட்டு இருக்கான். சென்னா அது மட்டும் இல்ல அவ நான் சொல்றத மட்டும் தான் கேட்பான்னு சொல்ல துவானா அப்பெல்லாம் இல்லங்கிறான். ரெண்டு பேருமே அட் அ டைம்ல ஹீரோயினை பார்க்க ஹீரோயினா இப்ப நான் என்ன சொல்றதுன்ற மாதிரியே முழிச்சிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு சென்னு துவானை பார்த்துட்டு நீ எதுக்காண்டி ஹீரோயினை இதுக்குள்ள இன்வால்வ் பண்றான்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்பட்டு
கோவப்படுறான். அதுக்கு துவானா ஹீரோயின் என்னதான் லவ் பண்றான்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்றான். அன்னைக்கு ஒரு நாள் ஹீரோயின் நடந்து போறப்போ சென்னா அவகிட்ட வந்து நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், நீ எனக்கு மட்டும்தான், நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சு கிஸ் பண்ணி விட்டுறான். ஹீரோயின் அவனை பிடிச்சு தள்ளி விட்டுறா. சென் ஹீரோயின் கிட்ட நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். ஹீரோயின் ஒன்னும் புரியாம நின்னுட்டு இருக்கப்போ அங்க துவான் வந்து ஹீரோயினை கூப்பிடுறான். துவானா அவகிட்ட வந்து நம்ம இன்னில இருந்து லவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவ ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு போறான். ஹீரோயினுக்கு ஒரே குஷியாயிடுது அவன் கிஸ் பண்ணதை நினைச்சு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கிளாஸுக்கு வர்றப்போ சென்னை பார்த்துட்டு புக்க வச்சு அவ மூஞ்சிய மறைச்சிட்டே வரா. ஆனா சென்னா அவளை புடிச்சு இழுத்து நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவ காதுல கத்த ஹீரோயினா செம்ம ஷாக் ஆயிடுறா. அங்க இருக்க எல்லாருமே ஹீரோயினை பேன்னு பாக்குறாங்க. அந்த கியூட் பொண்ணும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் என்னாச்சு உனக்கு ஒரு மாதிரி இருக்கா, ஒருவேளை துவானாலதான் இப்படி இருக்கியான்னு சொல்லி கிண்டல் பண்றப்போ அங்க கரெக்டா துவானுமே வரான். துவானா ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. துவானா ஹீரோனுக்கு ஊட்டி விட்டுட்டு அவகிட்ட உன் கூட இருக்கிறது எனக்கு செம்ம சந்தோஷமா இருக்குதுன்றான். ஆனா ஹீரோயினா எனக்கு நடக்கிற எதுவுமே புரியல, உன்ன மாதிரி இருக்க ஒருத்தவங்க என்ன எப்படி லவ் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. துவானா ஹீரோயின் கிட்ட நானும் உன்கிட்ட விளையாடல, நான் உண்மையாவே உன்னை சீரியஸா தான் லவ் பண்றேன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஷாக்ல ஹீரோயின் விழ போயிடுறா. அவளை துவான் தாங்கி பிடிச்சிடுறான். அங்க ரெண்டு ரவுடி பொண்ணுங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு துவான் எப்படி இவ்வளவு போய் லவ் பண்றான்னு சொல்லிட்டு செம்மையா பொங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவளோட ஒர்க்க பார்த்துட்டு இருக்கப்போ அங்க சென் வரான். அவன் கிட்ட ஹீரோயினா இனிமேட்டு நீ என்ன கிஸ் எல்லாம் பண்ணாதன்றா. ஆனா சென்னா அவ கிட்ட வந்து நான் நினைச்சா உன்னை என்ன வேணா பண்ணலான்னு சொல்லும் போது ஹீரோயின் அவனை பிடிச்சு தள்ளி விட்டுறா. இப்ப சென்னும் ஹீரோயின் கிட்ட க்ளோஸா இருக்கத பார்த்த அந்த ரவுடி பொண்ணுங்க ஹீரோயின் மேல இன்னுமே செம்ம காண்டாவுறாங்க. நம்ம ஹீரோயின் அவ ரூம்ல உட்கார்ந்துருக்கா. அங்க அந்த ரவுடி பொண்ணுங்க வந்து அவ கிட்ட நம்ம ரெஸ்ட் ரூம் இன்னைக்கு ஒர்க் ஆகல, நம்ம பாய்ஸோட ரெஸ்ட் ரூம் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணணும்ன்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினா பாய்ஸோட ரெஸ்ட் ரூம்ல பாத் டேப்ல செம்ம ஜாலியா குளிச்சிட்டு இருக்கா. அந்த ரவுடி பொண்ணுங்களா ஹீரோயினா வேணுக்குன்னே தான் அந்த பாய்ஸோட ரெஸ்ட் ரூமுக்கு போக வச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் இருக்க ரெஸ்ட் ரூமுக்கு யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா சென் தான் அங்க வரான். வந்து குளிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சென் ஒரு பாட்டப்ல ஏறி உட்கார்றான். பக்கத்துல ஹீரோயின் இருக்கத பார்த்துட்டு செம்ம ஷாக்ல கத்திடுறான். அவளா சென்னை பார்த்து நீ என்ன இங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு சென்னா அதை நான் தாண்டி உன்கிட்ட கேட்கணும்ன்றான். அந்த டைம் கரெக்டா துவானுமே சென்னை தேடி அங்க வரான். சென்னா வேகமா ஹீரோயின் இருக்க பாட்டப்ல ஏறி உட்கார்ந்து அவளை மறைச்சுக்கிறான். அங்க துவான் வர அவன் கிட்ட பாவன் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குளிக்கலான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். துவானா இல்ல நான் அப்புறம் குளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போன பிறகு ஹீரோயினுக்கு மயக்கம் ஆயிடுது. சென் மேலேயே மயங்கி விழுந்துடுறா. சென்னா அவளை தூக்கிட்டே போய் அவ பெட்ரூம்ல போடுறான். ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு அவ ரூம்ல சென் இருக்கத பார்த்துட்டு பேனு கத்த ஆரம்பிச்சிடுறா. சென்னா அவளை பார்த்து உனக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல, வாய மூடுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹாட் வாட்டர் எல்லாம் குடுக்கறான். ஹீரோயின் அவன் கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சென்னை அங்க இருந்து கிளம்புறப்போ ஹீரோயின் அவன் கிட்ட ஏதோ பேசுறதுக்காண்டி போறா. ஆனா தடைக்கு அவன் மேலேயே விழுந்துடுறா. சென் ஹீரோயின் கிட்ட இனிமேட்டு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறப்போ அந்த ரவுடி பொண்ணுங்களா ஹீரோயின் இந்த வாட்டி தப்பிச்சுட்டான்னு சொல்லிட்டு பொறாமையில பொங்கிட்டு இருக்காங்க. அவளை நம்ம அசிங்கப்படுத்தலான்னு இப்படி பண்ணோம், ஆனா அதுவே அவளுக்கு சாதகமா முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு செம்ம கோவமா பேசிட்டு இருக்காங்க. அத சென்னுமே கேட்டுறான். சென்னா அவங்கள பார்த்து இனிமேட்டு ஹீரோனுக்கு இப்படி ஏதாச்சும் பண்ணீங்க அவ்வளவுதான்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்கறான். அன்னைக்கு நைட்டு சென் ஏதோ வயலின் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுட்டு இருக்கான். அங்க ஹீரோயின் வர சென் அவளை கூப்பிட்டு அவன் பக்கத்துல உட்கார வச்சு அவ கைய பிடிச்சு அதை அவளுக்குமே கத்து கொடுக்கறான். அது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஹீரோயின் கிட்ட சென்னா இனிமேட்டு நீ இந்த பிளேஸுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா இந்த வாட்டி நீ தானே என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு சென்னா ஆமா இந்த பிளேஸ கிளீன் பண்ணதான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்லி பல்பு கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா இவனை புரிஞ்சுக்கவே முடியலப்பான்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோன் அவ மனசுக்குள்ள இப்பயே என் ஹார்ட் இவ்ளோ துடிக்குதுன்னு சொல்லி நினைக்கிறா. நெக்ஸ்ட் ஹீரோயினும் அந்த கியூட் பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவகிட்ட ஏதோ சொல்றதுக்காண்டி வரா. அதுக்குள்ள லின்னுன்ற ஒரு பையன் அங்க வந்து அந்த கியூட் பொண்ணு கிட்ட வா நம்ம ஃபுட்பால் ஆடலாம்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த கியூட் பொண்ணா ஹீரோயின் கிட்ட நீ வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. நெக்ஸ்ட் அந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. லின்னும் அந்த கியூட் பொண்ணும் ஆடிட்டு இருக்காங்க. அந்த மேட்ச்ல அந்த கியூட் பொண்ணு வின் பண்ணிடுறா. அந்த லின்னா இதெல்லாம் ஓவர்னு சொல்லி கத்திட்டு இருக்கப்போ அங்க சென் வரான். அந்த லின் சென்னை கூப்பிட்டு நீ வா இந்த ஃபுட்பால் ஆடுன்னு சொல்லி கூப்பிடுறான். நெக்ஸ்ட் சென்னும் அந்த கியூட் பொண்ணும் ஃபுட்பால் ஆடிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி சென் வின் பண்ணிடுறான். அதை பார்த்து அந்த கியூட் பொண்ணு ஒரு மாதிரி
ஆயிடுறா. அத பார்த்த ஹீரோயினா ஒரு பொண்ணு கூட ஜெயிச்சதுல என்ன பெருமை வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கியூட் பொண்ணு அங்கேருந்து கூட்டிட்டு போறப்போ அங்க துவான் வந்து சென் கிட்ட நம்ம 2 பேரும் ஆடலான்னு சொல்லி கூப்பிடுறான். சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபுட்பால் ஆட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே செம்ம டஃப் கொடுத்து ஆடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கியூட் பொண்ணா சென் ஆடுறதையே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அத பார்த்த ஹீரோயினுக்கு ஒண்ணுமா புரியல. அந்த மேட்ச்ல சென் வின் பண்ணிடுறான். அத பார்த்த கியூட் பொண்ணு ஓவர் குஷி ஆயிடுறா. அவளை பார்த்த ஹீரோயினா அவகிட்ட உனக்கு சென் மேல ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சொல்லி கேக்குறா. அதை கேட்ட அந்த கியூட் பொண்ணா வெக்கப்பட்டுக்கிட்டே ஆமாங்கிறா. அந்த கியூட் பொண்ணா என் ஃபீலிங்ஸ நான் மறைக்கணும்னு நினைச்சா கூட என்னால அது முடியலன்றா. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. அந்த கியூட் பொண்ணு ஃபர்ஸ்ட் டைமா இங்க வந்தப்போ அவளை எல்லாருமே கிண்டல் பண்ணி ரொம்பவே அசிங்கப்படுத்துவாங்க. அத நினைச்சு அவ தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கப்போ அந்த வழியா வந்த சென் அவளை பார்த்துட்டு அவ கிட்ட வந்து உனக்கு பிடிக்கலன்னா அவங்கள எதிர்த்து நின்னு சண்டை போடுன்னு சொல்லி அட்வைஸ் பண்றான். அது மட்டும் இல்ல அந்த கியூட் பொண்ணுக்கு ஒரு கர்ச்சீஃபை கொடுத்துட்டு போறான். அன்னில இருந்து அந்த கியூட் பொண்ணுக்கு சென் மேல ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. அவனை விடாம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்ப அந்த கியூட் பொண்ணு இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது ஹீரோயினா அவ கிட்ட நான் உன்னோட லவ்வுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன்றா. அந்த ஃபுட்பால் மேட்ச்ல தோத்து போய் துவான் உட்கார்ந்துருக்க. அவனுக்கு சென் கைய கொடுக்க துவானா இந்த மேட்ச்ல வேணா நான் தோத்துருக்கலாம், ஆனா ஹீரோயின் விஷயத்துல நான் கண்டிப்பா தோக்க மாட்டேங்கிறான். அன்னைக்கு நைட்டு எல்லாருமே மூங்கல் காட்டு வழியா போயிட்டு இருக்காங்க. அந்த டைம் அந்த லின் பயலா இப்போ ஒரு பேய் வரணுமா பே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பயமுறுத்திட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா ரொம்பவே பயந்து போயிடுறா. எல்லாருமே முன்னாடி போயிடுறாங்க. ஹீரோயின் பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் நின்னுறா. அவ பயந்து போய் இருக்கப்போ பின்னாடி சென் வந்து அவளை அணைச்சு பிடிச்சு நீ பயப்படாத நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அந்த கியூட் பொண்ணு கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கப்போ அங்க லின் வந்து நாளைக்கு ஒரு லைட் ஃபெஸ்டிவல் இருக்கு நம்ம போலான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அந்த கியூட் பொண்ணா நம்ம சென்னையும் கூப்பிடலான்னு சொல்லும் போது கரெக்டா அங்க சென் வர. லின் போய் சென்னை கூப்பிட சென் நானும் வரேன்னு சொல்லிட்டு அதுக்கு சம்மதிச்சிடறான். அந்த கியூட் பொண்ணா நான் போய் துவானையும் கூப்பிடுறேன்னு சொல்றா. நெக்ஸ்ட் டே அந்த 5 பேருமே அந்த லைட் ஃபெஸ்டிவலுக்காண்டி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த டைம் லின்னா லவ்வர்ஸ் பிரிட்ஜ்னு ஒன்னு இருக்கு. அதுல லவ்வர்ஸ் ஒன்னா சேர்ந்து வேண்டிக்கிட்டா அவங்க லைஃப் லாங் ஒன்னாவே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு எல்லாருமே ஜாலியா சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோனுக்கு குளிர ஆரம்பிக்க துவான் அவளோட கைய பிடிச்சுக்கிறான். அதை பார்த்த சென்னுக்கு செம்மையா பொங்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் எல்லாருமே கேம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த கியூட் பொண்ணு கிட்ட ஹீரோயினா இதான் உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் போய் சென் கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு துவான் கிட்ட கண்ணை காமிக்க துவான் லின்னா அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறான். சென் கிட்ட அந்த கியூட் பொண்ணு போய் நம்ம இன்னைக்கு லவர்ஸ் பிரிட்ஜுக்கு போலான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே ஓகேங்கிறான். இங்க அந்த லின் பைய தனியா பேசிட்டு இருக்கப்போ துவான் ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இங்க துவானும் ஹீரோயினும் பேசிட்டே போறாங்க. துவானா ஹீரோனை ஹக் பண்ணிட்டு என்னோட ஃபீலிங்ஸ நீ பொறுமையா புரிஞ்சுக்கட்டும்னு தான் நான் உன்னை இவ்வளவு நாள் டிஸ்டர்ப் பண்ணலன்றான். ஆனா இதுக்கு மேல என்னால முடியல, நீ என்ன மட்டும் தான் லவ் பண்ணுவேன், என்ன மட்டும் தான் நினைப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த டைம் ஹீரோனுக்கு சென் அவளை ஹக் பண்ணது ஞாபகம் வர துவான் கிட்ட இருந்து விலகி போறா. நெக்ஸ்ட் 2 பேருமே நடந்து வரப்போ எங்க யாரையுமே காணோம்னு சொல்லிட்டு துவானா சரி இரு நான் போய் தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். துவான் அங்கிருந்து போன பிறகு சென் அங்க வந்து ஹீரோனோட கைய பிடிச்சு அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போறான். எங்கன்னு பார்த்தா அந்த லவ்வர்ஸ் பிரிட்ஜுக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பான். சென் அவளை பிடிச்சு கிஸ் பண்ண வரான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினுமே அவனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் துவான் லின் அந்த கியூட் பொண்ணு 3 பேருமே இவங்களை தேடிட்டு வராங்க. சென்னும் ஹீரோயினும் ஒன்னா வர்றத பார்த்துட்டு அவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் சென்னும் துவானும் தூங்கிட்டு இருக்காங்க. துவான் எந்திரிச்சு சென் கிட்ட நீ ஹீரோயினை லவ் பண்ணா இனிமேட்டு நம்மளால ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதுன்னு சொல்லிருப்பான். அத சென்னுமே கேட்டிருப்பான். நெக்ஸ்ட் டே ஹீரோயினா சென்னோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்க பிளேஸ கிளீன் பண்ணிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுட்டு இருக்கப்போ அங்க சென் வரான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு எந்திரிச்சிடுறா. அதுக்கப்புறம் அத சென்னுமே உட்காந்து வாசிச்சுட்டு இருக்கான். அவன் ஹீரோயின் கிட்ட இனிமேட்டு நீ இங்கெல்லாம் வராத, நான் உன்னை ஃப்ரீ பண்ணிட்டேன், இனி உன்னை வேலை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவனை பார்த்த ஹீரோயினா நீ ஏன் இப்படி பண்றன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனா நான் உன்னை பார்த்து பார்த்து டயர்ட் ஆயிட்டேன், எனக்கு உன்னை பார்த்தே வெறுத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் ஆகி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா சென்னை நினைச்சு. நெக்ஸ்ட் டே கிளாஸ் ரூம்ல ஹீரோயின் சோகமா உட்கார்ந்துருக்கா. அங்க சென்னுமே வரான். ஆனா சென்னா ஹீரோயினா எந்த வித டிஸ்டர்புமே பண்ண மாட்டேங்கிறான். அவளை கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். துவானா ஹீரோயின் கிட்ட வந்து நீ எதுக்கு ஒரு மாதிரி இருக்கா, உனக்கும் சென்னுக்கும் நடுவுல ஏதாச்சும் ப்ராப்ளமானு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவள இனிமேட்டு சென்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், நான் ஃப்ரீ ஆயிட்டேன்னு சொல்லிட்டு போறா. அன்னைக்கு சென்னை அவனோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கலான்னு நினைக்கிறான். ஆனா அவனால சுத்தமா முடியல. அவனுக்கு
ஹீரோனோட நினைப்பாவே இருக்கு. நெக்ஸ்ட் டே ஹீரோன் அந்த கியூட் பொண்ணு கிட்ட சாரி கேக்குறா. அவகிட்ட நான் சென்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போது அதை கேட்ட அந்த கியூட் பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. நான் அவனை முன்னாடியே லவ் பண்ணிருப்பேன் போல, ஆனா நேத்து தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சுன்றா. அது மட்டும் இல்ல, நீ லவ் பண்றேன்னு தெரிஞ்சு கூட என் ஃபீலிங்ஸை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்றா. அந்த கியூட் பொண்ணா சென்னை விட்டு கொடுக்கற அளவுக்கு எனக்கு ஒன்னும் பெரிய மனசு கிடையாது, ஆனா இதனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள எந்த வித பிரேக்கப்பும் வராதுன்னு சொல்ல ஹீரோயின் அவளை ஹக் பண்ணிக்கிறா. இங்க அகே சென்னு துவானும் ஃபுட்பால் மேட்ச் பெட் கட்டுறாங்க. சென்னா இந்த வாட்டி நான் தோத்துட்டா கண்டிப்பா நான் ஹீரோயினை விட்டு விலகிக்கிறேன்றா. துவானா சென்னை பார்த்து நீ எனக்காண்டி தானே இந்த வாட்டி ஹீரோயினை விட்டு கொடுத்த, என்னை பார்த்தா உனக்கு என்ன பாவமா இருக்கா, நீ இப்படி பண்றதே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுன்றா. துவானா சென்னை பார்த்து நீ எவ்வளவு சீரியஸா ஹீரோயினை லவ் பண்றான்னு எனக்கு தெரியும், அதுக்காண்டி தான் வேணுக்குன்னே நானும் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சேன், ஆனா ஹீரோயினை நான் நிஜமாவே லவ் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பாக்கல, இப்பவாச்சும் நீ என்ன ஒரு காம்படிட்டரா நினைச்சு என் கூட சண்டை போடுவான்னு நினைச்சேன், ஆனா இப்ப கூட நீ அதை பண்ண மாட்டேங்கிறான்றான். சென்னா அவனை பார்த்து என்ன உனக்கு இப்ப சண்டை போடணும், அவ்வளவுதானே வா சண்டை போடலாம், இந்த மேட்ச்ல நான் கண்டிப்பா ஹீரோயினை உனக்கு விட்டு தர மாட்டேங்கிறான். அந்த ஃபுட்பால் மேட்சுமே ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேருமே செம்ம டஃப் கொடுத்து ஹீரோயினுக்காண்டி ஆடிட்டு இருக்காங்க. அந்த மேட்ச்ல சென்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி வின் பண்ணிடுறான். அதை பார்த்த துவானா நீ எப்பவுமே பெஸ்ட், நான் தான் தோத்து போயிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சென்னா துவானை பார்த்து நான் யார்கிட்டயுமே தோத்து போறது இல்ல, நான் தோத்து போற ஒரே பர்சன் நீதான்னு சொல்லும் போது அதை கேட்டு துவானும் ஃபீல் ஆயிடுறான். நெக்ஸ்ட் டே துவானா ஹீரோயின் கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். ஹீரோயின் அவன் கிட்ட நானும் உன்கிட்ட ஒண்ணு பேசணும்ன்றா. அவளா துவான் கிட்ட சாரி கேக்குறா, என்னால உன்னோட லவ் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி துவானா அவகிட்ட இது சென்னுக்காண்டி தானே இப்படி சொல்றான்னு சொல்ல ஹீரோயினும் சைலண்ட் ஆயிடுறா. சட்டுன்னு துவான் அவளை ஹக் பண்ணிட்டு இந்த ஹக்குக்கு அப்புறம் நான் உன்னை விட்டு பிரிஞ்சிடுறேன், நீ எப்பவுமே சென்னுக்கு மட்டும்தான் சொந்தம், நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா எப்பவுமே இருப்பேன்றான். அவனா ஹீரோயின் கிட்ட நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லும் போது ஹீரோயின் அவன் கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு சென்னை தேடி அங்கிருந்து ஓடி போறா. கிளாஸ் ரூம்ல போய் பார்த்தா அங்க சென் இல்ல, ஆனா சென் ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணது எல்லாமே ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அகைன் மூங்கில் காட்டுக்குள்ள போய் பாக்குறா. அங்க சென் அவளை ஹக் பண்ணது அவளுக்கு ஞாபகம் வருது. அகைன் அவ சென்னோட அந்த ஃபேவரட் பிளேஸுக்கு போய் பாக்குறா. அங்க அவளும் சென்னும் சேர்ந்து அந்த வயலினை வாசிச்சது, சென் அவகிட்ட சண்டை போட்டது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. அகைன் ஹீரோயின் வேகமா அந்த லவர்ஸ் பிரிட்ஜ் கிட்ட போய் பார்த்தா அங்கதான் சென் நின்னுட்டு இருக்கான். இவளை பார்த்து உனக்கு இங்க வர இவ்வளவு நேரமாச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா இனி என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்ன, அதுக்கப்புறம் ஏன் எனக்காண்டி இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு சென்னா நான் சொன்னதை திருப்பி வாங்கிக்கிறேன், இன்னில இருந்து உனக்கு ஃப்ரீடமே இல்ல, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவ கைய பிடிச்சு நீ எனக்கு மட்டும்தான் சொந்தங்கிறான். அதே மாதிரி நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லும் போது ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு என்னால இதை ஏத்துக்க முடியாது, இது என்னோட டர்னுங்கிறா. அவன் கிட்ட ஹீரோயினா ஐ லவ் யூன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிட்டு சென்னை ஹக் பண்ணிக்கிறா. சென்னா அவகிட்ட சரிவா போலான்னு சொல்லும் போது ஹீரோயினா விருப்பு விரும்மாண்டிக்கு கூட வெக்கம் வருமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அவனை கிண்டல் பண்றா. சென்னா அவகிட்ட ஓஹோ உனக்கு இந்த நினைப்பு வேற இருக்கான்னு சொல்ல ஹீரோயினா அவனை பிடிச்சு இழுத்து அவன் கிட்ட அகைன் ஐ லவ் யூன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவனை கிஸ் பண்ணிக்கிறா. அப்படியே ரெண்டு பேருமே சந்தோஷமா கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த பிலிம் முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.